மலாய்க்காரர் அல்லாதோரின் வாக்குகளை பெறுவதற்காக பாஸ் கட்சி உறுப்பினர்கள் கலப்பின திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற பரிந்துரை கண்ணியமற்றதோடு அபத்தமானதும் கூட. கொத்தா கம்யூனிங் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் சம்புநாதன் அவ்வாறு சாடியுள்ளார். மலாய்க்காரர் அல்லாதவர்களை உரிமைகள், கண்ணியம் மற்றும் அபிலாஷைகள் கொண்ட மனிதர்களாக பார்க்காமல் அரசியல் கருவிகளாக மட்டுமே பாஸ் கட்சி பார்ப்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. மலாய்க்காரர் அல்லாத சமூகத்தின் தேவைகள் மற்றும் கவலைகளை நிவர்த்தி செய்வதில் பாஸ் கட்சியிடம் அக்கறையும் இல்லை, நேர்மையும் இல்லை என்பதற்கு இது தெளிவான சான்றாகும். அவர்கள் வாக்குகளை மட்டுமே பார்க்கிறார்கள், மக்களை அல்ல. இனங்களுக்கிடையில் ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தின் அடிப்படையை புரிந்து கொள்ளாத பாஸ் கட்சியின் குறுகிய மனநிலையை இது எடுத்து காட்டுகின்றது. திருமண பந்தமானது காதல், நம்பிக்கை மற்றும் புரிதலின் அடிப்படையில் இருக்க வேண்டும். வாக்குகளை பெறுவதற்கான ஒரு கேவலமான அரசியல் யுக்தியாக இருக்கக்கூடாது. எனவே ஸ்லாங்கூர் பாஸ் இளைஞர்களின் அநாகரிகமான மற்றும் அவமானகரமான அப்பரிந்துரைக்கு ஆழ்ந்த வருத்தத்தையும் கண்டனத்தையும் தெரிவித்துக் கொள்வதாக பிரகாஷ் தனது அறிக்கையில் கூறினார். Hi, my name is Shri. I'm working as an account executive at the ATS Logistics. The main nature of the ATS Logistics is more focused to the transportation and logistics. We are operating with the 4 to 5 trucks. The process is very smooth and clear. Because whenever we ask with the banker, the Bank Rakyat banker, they just give the information very straightforward. Request the information, just a simple information only. So that is the SSM, some documentation, and all the supporting documents. So this is the process. It took just 1 to 2 weeks only. They just contact with us, and we get the result of the brief I financing. Whenever you are trying to get a financing, you don't go to any wrong platform, because nowadays the negative people are around of us. First of all, I would like to thanks to Bank Rakyat and also Dato Ramanan, because Dato Ramanan giving us so much of the opportunities to our communities. Terima kasih Bank Rakyat. Bank Rakyat, bank pilihan anda. இந்தியா கேட் உணவகத்தின் 10வது கிளை ஸ்லாங்கூர் பத்தாலிங் ஜயா நியூ டவுனில் திறக்கப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் 170 பேர் அமர்ந்து உணவருந்தும் வகையில் விசாலமாக அது அமைக்கப்பட்டுள்ளது. மற்ற கிளைகளை காட்டிலும் சிறப்பம்சமாக இந்த பிஜே நியூ டவுன் கிளையில் 4 பிரத்யேக தனி சாப்பாட்டு அறை, அதாவது பிரைவேட் டைனிங் ரூம்ஸ் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அவற்றில் 50 பேர் வரை தனித்தனியாக அமர்ந்து உணவருந்தலாம் என இந்தியா கேட் நிறுவனரும் நிர்வாக இயக்குநருமான சரவணன் சுப்பிரமணியம் தெரிவித்தார். ஹால் சீட்டிங்கில் மட்டுமே 120 பேர் அமர்ந்து உணவருந்த முடியும். தனது வர்த்தக தொடக்க புள்ளியே பிஜே நியூ டவுன் தான் என்பதால் அங்கு புதிய கிளையை திறந்திருப்பது குறித்து சரவணன் நெகிழ்ச்சி தெரிவித்தார். புதிய கிளை திறப்போடு இரட்டிப்பு மகிழ்ச்சியாக மலேசிய சாதனை புத்தகத்திலும் இந்தியா கேட் இடம் பெற்றுள்ளது. அதாவது ஒரே வருடத்தில் 5,70,000 பிரியாணிகளும் 3,70,000 ரொட்டி நான் விற்பனைக்காகவும் மலேசிய சாதனை புத்தகத்தின் அங்கீகாரம் கிடைத்திருப்பதாக அவர் பெருமிதத்துடன் கூறினார். இந்தியா கேட்ல நிறைய சாதனைகள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும், ஆனால் வெளியே தெரியாது. எங்களோட கடை எம்பியன்ஸாக இருக்கட்டும், இல்லை நாங்கள் போடுற ஒரு சைன் போர்டு கூட பார்த்தீங்களாக்கா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த மாதிரி எங்களோட சேல்ஸ் எப்போதுமே கஸ்டமர் நிறையா இருக்காங்கன்னு தான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் பர்டிகுலராக உள்ளுக்கு நம்ம என்ன விற்றுருக்கோம் நிறையா அப்படின்றது ஒரு நாள் யோசித்தேன், இதை பற்றி வெளியே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ ஒரு யோசனை, நம்ம மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்டுக்கு இது அப்ளிகேஷனாக போடுவோம். ஸோ அந்த போடும்போது எங்களுக்கு ஃபுல் டாட்டா கொடுக்கணும். அவங்களுக்கு அதற்கான சான்றிதழ் எல்லாமே நம்ம கொடுக்கணும், சான்று இருக்கணும். இவ்வளோ விற்றுருக்கோம், நம்மளோட போஸ்ட் சிஸ்டம்லேருந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ண பிறகு அவங்க ரிசர்ச்சுக்கு அதுக்கப்புறம் அவங்க ஆடிட்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இதை கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் இந்த கேட்டகரிஸில் மலேசியன் ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட்டில் நம்ம தான் முதல் தடவை இதை அச்சீவ் பண்ணியிருக்கோம். இவ்வேளையில் வியாபார பெருக்கத்தை நோக்கமாக வைத்து இனி ஒவ்வொரு கிளைக்கும் ஹலால் சான்றிதழை பெறும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என சரவணன் தெரிவித்தார். நம்மளோட எப்படி தான் இருந்தாலும் தமிழர்கள் ஆதரவு நம்மளுக்கு எப்போதுமே இந்தியர்களோட தேவை.
பட் அதை தாண்டி நம்ம போனோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக எங்களுக்கு வந்து மற்ற இனத்தவர்களோட ஆதரவும் இருக்கணுன்றதுக்காக இப்போ நம்ம முதல் ஸ்டெப்பாக என்ன செஞ்சுருக்கோம், எங்களோட சென்ட்ரலைஸ் கிச்சனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஹலால் சான்றிதழ் எடுத்துட்டோம். இந்தியர்கள் வந்து நம்மளுக்கு எப்போதும் சப்போர்ட்டில் இருந்தாலும் மற்ற மலேஸ் வந்துட்டு நம்ம கடையில் சாப்பிடணும்னு நம்ம வந்து முடிவு பண்ணிட்டோமா, அவங்களுக்கு வந்து இந்த சான்றிதழ் இருக்கும்போது கொஞ்சம் அச்சப்படாமல் வந்து சாப்பிடுவாங்க. இப்பயும் நம்மளுக்கு வந்து மலேஸ் வந்து நிறைய சாப்பிட்றாங்க. பட் இந்த சான்றிதழ் இருக்கும்போது நம்மளோட வியாபாரம் இன்னும் கொஞ்சம் கூட பெருகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புதிய கிளை திறப்பின் சூட்டோடு சூட்டாக அடுத்த கிளைக்கான அறிவிப்பையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். வரும் டிசம்பர் வாக்கில் புக்கெட் பின்தாங் சங்காட்டில் 11வது கிளை அமையும் என்றார் அவர். இந்த பிஜே நியூ டவுன் கிளை திறப்பை முன்னிட்டு 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு இலவசமாக பிரியாணி வழங்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இந்த இந்தியா கேட்டோட பிரான்ச் ஆரம்பிச்சதே வந்து சைபோஜயால தான். ஸோ அங்கே தான் நாங்கள் வந்து அடிக்கடிக்கு மீட்டப் பண்ணுவோம் ஃபார் பிஸ்னஸ் மீட்டப் எல்லாமே. நல்ல நல்ல சமீக்காரங்களை கூப்பிட்டு வந்துட்டு நல்ல நல்ல வேலை ஆட்களை கூட்டிகிட்டு வந்துட்டு அவர் வந்து இதை எப்படியாச்சும் மேம்படுத்தணும், அடுத்தடுத்த கடைக்கு போகணுன்னு சொல்லி பண்ண முயற்சி தான் இந்த இந்தியா கேட். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 10வது பிரான்ச்சு மேற்கொண்டு வந்ததுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈடுபாடு தான். அவர் எல்லாமே குவாலிட்டியாக கொடுக்கணும், ஒரு குவாலிட்டியோடு செய்யணும், ஒரு கணக்கோடு செய்யணும். இது வந்து ஒரு சாதனை படிக்கணும்னு சொல்லி செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு ஐடியாஸ், இந்த ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து கிடைக்கணும்னு வச்சுங்களேன். அதனால் இந்த தருணத்தை வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டு மிஸ்டர் சரவணனுக்கு வந்து நான் உண்மையாக வாழ்த்துக்கள் சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம இந்தியன்ஸ் நல்லா அருமையாக கடை திறந்து பிரமாண்டமாக படுத்துடுது. இன்னும் நிறைய கடை ஃப்யூச்சரில் இந்தமாரி நிறைய வரணும் எனக்கும் ஆசை. பூச்சவங்கள என்னோடய வீட்டு மின்னுக்கு இன்னொரு இந்தியா கேட் இருக்குது. ஸோ ரொம்ப ஃபேவரட் கடை, எனக்கு ரொம்ப பிடிச்ச கடை. அப்பப்போ ஏதாவது வீட்டு ஃபங்க்ஷன்னா அங்கே தான் போய் சாப்பிடுவோம். எனக்கு அதில் ரொம்ப பிடிச்ச சாப்பாடு வந்து பிரியாணி. இந்தியா கேட்னால் பிரியாணி தான் ஸ்பெஷல். ஸோ கடை எவ்வளோ அழகாக இருக்கோ பிரியாணி அதுமாரி அழகாக சிறப்பாக இருக்கும். ருசியும் சொல்ல வேண்டியதில்லை, தாறுமாறு. உணவகத்துறை பெரும் சவால் மிக்கது. எனவே அதில் ஈடுபட விரும்பும் இளைஞர்கள் முன் அனுபவத்தோடு வருவது நல்லது என்ற ஆலோசனையையும் சரவணன் கூறியிருக்கிறார். வாடிக்கையாளர்களின் தேவைக்கு முதலிடம் கொடுக்கும் வர்த்தகமே விருத்தியாகும் என்றார் அவர். ஷா ஆலம் மாநகரின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றான ஷா ஆலம் விளையாட்டரங்கத்தை தரைமட்டமாக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. அவ்வகையில் நேற்று அதன் 2வது மேற்கூரை வெடிவைத்து தகர்க்கப்பட்டது. 30 ஆண்டுகளாக பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு சாட்சியாக திகழ்ந்த அவ்வரங்கின் கூரை சரிந்து விழும் காட்சிகள் வைரலாகி நெட்டிசன்களின் கவனத்தை பெற்றுள்ளன. கம்பீரமாக திகழ்ந்த அரங்கம் சரிவது கண்டு நெட்டிசன்கள் பலர் கவலை தெரிவித்ததோடு பல நினைவலைகளையும் பகிர்ந்து கொண்டனர். கூரைகள் முழுவதுமாக சரிந்திருப்பதை அடுத்து அரங்கை இடிக்கும் பணிகள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கின்றன. 80,372 பேர் அமரக்கூடிய ஷா ஆலம் அரங்கை இடிக்கும் பணிகள் கடந்த ஜூலை மாதம் தொடங்கின. அங்கு புதிதாக ஷா ஆலம் விளையாட்டு வளாகம் என்ற பெரிய அரங்கம் அமைக்கப்பட உள்ளது. 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான ஆர்டிஸ்ட், 200க்கும் அதிகமான பூத்கள், கலர்ஸ் ஆஃப் இந்தியா, விஜய் டிவி பிரம்மாண்டத்தின் உச்சம், வேர்ல்ட் கிளாஸ் தீபாவளி ஃபெஸ்டிவல் அண்ட் ட்ரேட் எக்ஸ்போ, ட்ராபிகானா கார்டன்ஸ் மால், கன்வென்ஷன் சென்டர், கோத்தராமன்சரா, பிஜேஎல் 11 16 செப்டம்பர் வரை. 2024 மகா விவசாய கண்காட்சியில் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ள வண்ண வண்ண கோழி குஞ்சுகள் நல்ல நிலையிலேயே இருக்கின்றன. வலி ஏற்பட்டதாகவோ சித்திரவதையை அனுபவித்ததாகவோ அவை எந்த ஒரு அறிகுறியையும் காட்டவில்லை என கால்நடை சேவைத்துறை டிவிஎஸ் உறுதிப்படுத்தியுள்ளது. கோழி குஞ்சுகளுக்கு வர்ணம் பூசுவது 2015 விலங்குகள் நலச்சட்டத்தின் கீழ் ஒரு குற்றமாகாது. பயன்படுத்தப்படும் வர்ணம் பூசப்படும் விதமும் கோழி குஞ்சுகளுக்கு ஆபத்தாக இல்லாத வரையும் அவற்றுக்கு வலியை ஏற்படுத்தாத வரையும் பிரச்சனை இல்லை என டிவிஎஸ் தெளிவுபடுத்தியது. அவ்வகையில் மகா கண்காட்சியில் கோழி குஞ்சுகளுக்கு வர்ணம் பூசப்பட்டதில் கண்காட்சி நடத்துனர்கள் உரிய விதிமுறைகளை பின்பற்றி அவற்றின் நலத்துக்கு பங்கம் வராமல் பார்த்து கொண்டனர். எனவே இது போன்ற விவகாரங்கள் குறித்து கருத்துரைக்கும் முன்னர் கால்நடை சேவை துறையிடம் சரிபார்த்து கொள்ள வேண்டும். அதை விடுத்து தன்னிச்சையாக கருத்து வெளியிட்டு பொதுமக்கள் மத்தியில் குழப்பத்தையும் சினத்தையும் உண்டு பண்ணக்கூடாது என டிவிஎஸ் அறிக்கை ஒன்றில் கூறியது. 2024 மகா கண்காட்சியில் வெளிப்படையாக நடக்கும் மிருகவதை என்ற தலைப்பில் பதிவு பெற்ற கால்நடை மருத்துவர் தனது டிக்டாக்கில் வீடியோ பதிவேற்றி அது வைரலானது குறிப்பிடத்தக்கது. செப்பாங் மேப்ஸ் கண்காட்சி தளத்தில் செப்டம்பர் 11 முதல் 22 வரை நடைபெறும் மகா விவசாய கண்காட்சியில் விலங்குகளின் நலன்களை கண்காணிக்க ஏதுவாக விலங்கு நல அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் டிவிஎஸ் தெரிவித்தது.
சைபர் ஜெயாவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் 71 வயது மூதாட்டி மர்ம நபரால் கற்பழிக்கப்பட்டு கொள்ளையிடப்பட்டுள்ளார். வியாழக்கிழமை இரவு அந்த அடுக்குமாடி குடியிருப்பின் படிக்கட்டில் வைத்து அந்நிய நாட்டு ஆடவன் அச்செயலை புரிந்துள்ளான். வீட்டுக்கு செல்வதற்காக அம்மூதாட்டி தனியாக லிப்டுக்கு காத்திருந்த போது அச்சம்பவம் நிகழ்ந்தது. இதையடுத்து உணவக ஊழியரான 25 வயது ஆடவன் கைதாகியுள்ளான். விசாரணைக்காக அவன் இன்று முதல் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக செப்பாங் போலீஸ் கூறியது. ஸ்லாங்கூர் சுங்கை புலு புக்கிட் ரஹ்மான் புத்ராவில் இழுத்து கட்டப்பட்ட தனது வீட்டின் முன்பகுதி இடிக்கப்பட்டது குறித்து பெண் ஒருவர் கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளார். கட்டுமானம் இடிக்கப்படுவதை ஒத்திவைக்க நீதிமன்ற ஆணை பெறப்பட்டிருந்தும் ஸ்லாயாங் நகராண்மை கழகம் MPS அதனை இடித்து விட்டதாக டிக்டாக் பதிவில் அவர் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். காரணம் கேட்டால் அண்டை வீட்டார் புகார் அளித்திருப்பதாக MPS கூறுகிறது. எங்கள் விளக்கத்தை கேட்க அவர்கள் தயாராக இல்லை, இடித்து தரைமட்டமாக்கி விட்டார்கள் என அப்பெண் கூறிக்கொண்டார். இதையடுத்து MPS அதிகாரிகளின் அந்நடவடிக்கைக்கு எதிராக அவர் போலீசில் புகார் செய்துள்ளார். பால்கனி பகுதியை இழுத்து கட்டியுள்ளோம், வேலி சுவரை மாற்றினோம், அவ்வளவுதான். இடப்பக்க அண்டை வீட்டுக்காரர் அதற்கு ஒப்புக்கொண்டு விட்டார். வலப்புறம் இருந்தவரும் முதலில் ஒப்புக்கொண்டு கையெழுத்தெல்லாம் போட்டுவிட்டு கடைசியில் மனம் மாறி புகார் செய்துவிட்டதாக அப்பெண் குற்றம் சாட்டினார். இவ்வேளையில் அனுமதியின்றி கட்டுமானம் எழுப்பிய குற்றத்தின் அடிப்படையிலேயே அந்நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக MPS விளக்கம் அளித்துள்ளது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். சீனாவில் மேல்மாடி வீட்டுக்காரர் இரவில் கழிவறையை பயன்படுத்தக்கூடாது என வம்படியாக கட்டுப்பாடுகள் போட்டு இம்சை கொடுத்து வந்த பெண்ணுக்கு நீதிமன்றம் அபராதம் விதித்துள்ளது. முதல் மாடியில் குடியிருந்த அப்பெண் தனக்கு இரைச்சல் ஆகாது என கூறிக்கொண்டு மேல் மாடியில் குடியிருந்த ஆடவரிடம் அடிக்கடி சண்டை போட்டு வந்துள்ளார். இரவு 10 மணிக்கு மேல் கழிவறையை பயன்படுத்தக்கூடாது, பல் துலக்கக்கூடாது, பொருட்களை மறந்தும் தரையில் போட்டுவிடக்கூடாது என கட்டுப்பாடுகளை அவர் அடுக்கியுள்ளார். அடிப்படை தேவைகளை மேற்கொள்வதற்கு கூட உரிமை இல்லையா என முதலில் ஆதங்கப்பட்டாலும் அவ்வாடவர் வீட்டுக்குள் சத்தம் வராதவாறு மிருதுவான செருப்பு அணிந்தும் தரையில் காப்பெட் போட்டும் தன்னை மாற்றிக்கொண்டார். தப்பி தவறி கீழே ஏதும் விழுந்துவிட்டால் கூட கீழ்மாடி பெண் ஆவேசமடைந்து விடுவாராம். பதிலடியாக அவ்வாடவரை சினமூட்டும் வகையில் வேகமான இரைச்சலுடன் பாட்டு கேட்பதும் கட்டையால் வீட்டு சிலிங்கை தட்டுவதுமாக அவர் இம்சை கொடுத்து வந்துள்ளார். எத்தனையோ முறை போலீஸ் வந்து சமாதானம் செய்தும் எச்சரித்து பார்த்தும் பலனில்லை. பொறுத்து பொறுமை இழந்த அவ்வாடவர் கடைசியில் நீதிமன்றத்தின் உதவியை நாட $2750 இழப்பீட்டை தருமாறு அப்பெண்ணுக்கு நீதிபதி உத்தரவிட்டார். இந்தோனேசியாவில் பள்ளி மாணவர்களுக்கான இலவச மதிய உணவு திட்டத்தில் இனி மாட்டுப்பாலுக்கு பதிலாக மீன்பால் கொடுக்கும் பரிந்துரை அந்நாட்டு நெட்டிசன்கள் மத்தியில் சூடான விவாதத்தை கிளப்பியுள்ளது. $4.6 பில்லியன் மதிப்பில் மாணவர்களுக்கான அப்புதிய இலவச சத்துணவு திட்டம் அக்டோபரில் புதிய அதிபராக பதவியேற்க உள்ள பிரபாவோ சுபியாந்தோவின் தேர்தல் வாக்குறுதியாகும். இந்தோனேசிய குழந்தைகள் வளர்ச்சி குன்றி போவதை தடுக்கும் விதமாக அத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இது உண்மையிலேயே ஆரோக்கியமானதுதானா என நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மீன் பாலில் சீனியின் அளவு அதிகமாக இருக்கக்கூடும். அதோடு நீண்ட கால அடிப்படையில் அது ஆரோக்கியமானதா என்ற அறிவியல் ஆதாரங்கள் இல்லை என்பதும் நெட்டிசன்களின் கவலையாகும். உணவியல் நிபுணர்களும் சந்தேகங்களை எழுப்புகின்றனர். மாணவர்களுக்கு ஒவ்வாமை பிரச்சனை ஏற்படலாம் என அவர்கள் வாதிடுகின்றனர். இந்தோனேசிய அரசாங்கத்தின் ஆதரவுடன் கடந்த ஆண்டு அங்கு மீன்பால் உற்பத்தி அறிமுகம் கண்டது. உள்நாட்டில் மீன்களின் புரதம் தூள் வடிவில் பதப்படுத்தப்பட்டு பின்னர் திரவமாக மாற்றப்படுகிறது. மீன் வாடையை போக்குவதற்காக சுவையூட்டியும் கலக்கப்பட்டு மீன் பாலாக அது விற்கப்படுகிறது.